ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே நகை அடகு கடையில் ஆள் நுழையும் அளவுக்கு நேக்காக துளையிட்டு தடயம் சிக்காமல் திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகைக்கடையில் கை வைத்த மர்ம நபர் யார்? யாரு சாமினி என கன்னத்தில் கை வைக்கும் அளவுக்கு நேக்காக சுவற்றில் துளையிட்டு நகை அடகு கடையில் திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சிசிடிவி கேமராவின் மெயின் சுவிட்சை ஆஃப் செய்து டெக்னிக்கல் மூளையுடன் அரங்கேறிய நகை திருட்டின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள மாம்பாக்கம் கூற்றோடு மையப்பகுதியில் முருகன் என்பவர் நகை அடகு கடையுடன் அரிசி மூட்டைகளையும் விற்று வருகிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல் இரவு 8 மணி அளவில் கடையை பூட்டிவிட்டு முருகன் வீட்டிற்கு சென்றுள்ளார். மீண்டும் மறுநாள் காலை கடையை திறந்து உள்ளே நுழைந்த பொழுது பின்பக்க சுவற்றில் ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு பெரிய துடை போடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். என்ன ஆனது என தெரியாமல் தேடி பார்த்த பொழுது லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 3 சவரன் நகை, 1.5 கிலோ வெள்ளி, 1,90,000 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவற்றை திருடி உள்ளனர். உடனே இது தொடர்பாக வாழைப்பந்தல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தினார். மேலும் தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கிடைத்த தடயங்களை சேகரித்தனர். நிபுணர்கள் மூலம் கைரேகைகள் எடுக்கப்பட்டு ஏற்கனவே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ள நபர்களோடு தொடர்பு உள்ளதா என விசாரணை செய்து வருகின்றனர். கடையின் அருகே கட்டடப் பணிகள் நடைபெற்ற இடத்தில் இருந்து ஏணிப்படியை திருடி அதன் உதவியோடு சுவற்றில் துளையிட்டு சிசிடிவியின் மெயின் சுவிட்சையும் ஆஃப் செய்து அதன் பின்னரே திருட்டு சம்பவத்தை நேர்த்தியாக செய்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நீடித்து வரும் நிலையில் திருட்டில் ஈடுபட்டவர் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்து தெரிய வரும்.